ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிந்து இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ எந்த மாதிரி ஸ்டோரிஸை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு சொல்லுவோம்? இப்போ ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் பார்க்குறோம், இல்லை ஹிஸ்டாரிக்கல் ப்ளே, அதாவது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தை விட ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதனால் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை நம்ம கொஞ்சம் விரும்பி பார்ப்போம். அப்படி இல்லை, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஹாரர் மூவிஸாக இருக்கட்டும், ஹாரர் பிளேஸ், இந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பேயெல்லாம் வர மாதிரி காட்டுறாங்கன்னா அது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்ஸ் இருக்கும். இல்லை இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளே பார்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே இருக்காது. ஸோ இது எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டோரியை தான் நாம் பார்க்க போகிறோம். தட் இஸ் Waiting for Godot. So Waiting for Godot, this was written by Samuel Beckett. So first நம்ம Samuel Beckett அவரை பற்றி பார்க்கலாம். He was the proponent of theatre of absurd. So this is the first one. He was the proponent of theatre of absurd. So what is meant by theatre of absurd? So theatre of absurd na என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த வேர்ல்டு வார் II, ஸோ 1945 உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து நிறைய மக்களும் இழந்திருப்பாங்க, பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளே வருது. ஸோ அந்த ப்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு தீமே இருக்காது. ஸோ எந்த ஒரு தீமுமே இருக்காது, ஒரு கன்க்ளூஷன்ஸ் ஒரு எதுவுமே இருக்காது. ஆனால் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்ட் ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தேட்டரை முதல்ல இந்த மாதிரியான ஒரு ப்ளேவை முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெக்கெட்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ சாமுவேல் பெக்கெட் வாஸ் born in Dublin, Ireland on 13th April 1906 and died at 22nd December 1989. So he was befriended with James Joyce, helped him in writing Finnegan's Wake. Beckett wrote most of his work in French. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மொழியில் தான் நிறைய ப்ளே அவர் எழுதியிருப்பார். ஸோ he started his literary career as a novelist and also dramatist, short story writer, theatre director, poet and literary translator. ஸோ அவருடைய லிட்ரரி கெரியர் வந்து நாவலிஸ்டாக அவர் ஆரம்பிச்சிருந்தாலும் பட் எல்லா ஃபீல்டிலையுமே அவர் வந்து அவரோட பெஸ்ட் அவரை கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்ஃபி, மொலே, மெலோன்சியாஸ் அண்ட் அன்னியபிள். ஸோ ஹி ஆல்சோ காட் த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ நவ் வி டிஸ்கஸ் அபவுட் வெயிட்டிங் ஃபார் த குடாட். ஸோ இந்த பிளேவை ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃப்ரெஞ்சில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் ஃப்ரெஞ்ச் இன் 1952. ஸோ அதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அட்டெண்டன்ட் குடாட். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்சில் இந்த பிளேவுடைய டாபிக் டைட்டில், இதுதான் இன் அட்டெண்டன்ட் குடாட். ஸோ இங்கிலீஷுடைய சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ட்ராஜி காமெடி இன் 2 acts. ஸோ எ ட்ராஜி காமெடி இன் 2 acts. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 mark அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த குடாட் இஸ் எ ட்ராஜிக் காமெடி. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஆக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 acts. ஸோ 2 ஆக்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளே இது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆஃப் த பிளே. ஸோ இந்த பிளே வந்து எங்கே செட் பண்ணியிருக்காங்க? ஸோ பொதுவாக வந்து நம்ம அந்த நாடகங்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸஸே வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டிங்ஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அண்ட் ஓப்பன் கண்ட்ரி ரோடு. ஸோ இது சாதாரணமாக ஏதோ ஒரு பகுதியில், அதாவது ஒரு நடு ரோட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ லீஃப்லெஸ் ட்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா எ லீஃப்லெட் ட்ரீ. அதாவது ஒரு மரம் இருக்குது, அதாவது நல்லா அதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் கூட கிடையாது, எல்லாமே காய்ந்து சருகாக இருக்கக்கூடிய ஒரு மரம். அடுத்தது பார்த்திங்கன்னா எ மவுண்ட் ஆஃப் எர்த், அதாவது கொஞ்சம் அப்படியே மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சாதாரண ஒரு இடம், எந்த ஒரு செட்டிங்ஸு எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா the setting of the play. அடுத்தது கேரக்டர்ஸ். ஸோ நம்ம ப்ளே அப்படின்னாலே நிறைய கேரக்டர்ஸஸ்லாம் கொண்டு வருவோம் இல்லையா, பட் இந்த அப்சர்வ் பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸே கிடையாது, அதாவது ரொம்ப அதிகமான கேரக்டர்ஸ் கிடையாது. இவங்க 5 பேர் தான். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாட்மீர். ஸோ விளாட்மீருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி. அடுத்தது ஈஸ்ட்ரகன். ஸோ ஈஸ்ட்ரகனை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகு. ஸோ இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ இவங்களோட இன்னொரு நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். விளாட்மீர், ஈஸ்ட்ரகன். அடுத்ததாக வரக்கூடிய கேரக்டர்ஸ் லக்கி, போசு அண்ட் எ மெசேஞ்சர் பாய் குடாட். ஓகே, ஸோ இந்த ஒரு பாய் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு நேம் எல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் பாய் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அடுத்தது குடாட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த குடாட் அப்படிங்கிறவர் கடைசி வரைக்கும் வரவே மாட்டார், பட் இதில் ஒரு பேர் அது குடாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யார் அந்த விளாட்மீர் அண்ட் ஈஸ்ட்ரகன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த நார்மல் மென், அதாவது த ட்ராம்ப்ஸ், ஹோம்லெஸ் அண்ட் ஜாப்லெஸ் பீப்புள். சரிங்களா, சாதாரண 2 மனிதர்கள். அவங்க எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது, அவங்களுக்குன்னு வீடு எதுவுமே கிடையாது. தே டோன்ட் நோ த நேஷ்னாலிட்டி. ஓகே, இந்த நேஷ்னாலிட்டி அன்னோன். பட் இந்த பிளேயில் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், ஸோ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ வந்து எல்லாத்தையும் இழந்த மக்கள் வந்து அப்படியே என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படி ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 2 கேரக்டர்ஸ். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் முதல்ல எங்கே மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர். ஸோ இந்த ஈஃபில் டவர்லேருந்து இறங்கி வரும்போது தான் மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விளாட்மீர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரகனை வந்து காப்பாற்றிருப்பார். அதாவது ஒரு ஆற்றுல வந்து குளிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரகன் வந்து அந்த அலையில் அடிச்சுட்டு போக பார்ப்பாங்க. அப்போ வந்து விளாட்மீர் தான் அவரை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 years தான் வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளே, விளாட்மீர் அண்ட் ஈஸ்ட்ரகன். இவங்க 2 பேர் தான் ஒரு சாதாரண மனிதர். இப்போ நாம் பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள், அரசர்கள் அப்படி தானே காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலான ஒரு 2 பர்சன்ஸை என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு பிளேல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்ட் 1. ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 ஆக்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1ல முதல்ல யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரகன். ஸோ ஈஸ்ட்ரகன் ஸ்ட்ரகிளிங் டு ரிமூவ் ஹிஸ் பூட்ஸ். ஸோ ஈஸ்ட்ரகன் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பூட்ஸை வந்து கயிட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி கயிட்டுறாரு. அதை கயிட்டிட்டு the first words of the act are nothing to be done. So this captures the theme of the play. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது nothing to be done, இதுதான் வந்து இந்த பிளேவுடைய தீம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, nothing to be done. நத்திங் அப்படின்னாலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். எதுவும் நம்ம கையில் இல்லை, எதையுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் தான். ஸோ ஈஸ்ட்ரகன் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பூட்ஸை எடுத்து தட்டி பார்க்குறாரு. அது உள்ளார இருந்து வேறு எதாவது வருதா, ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காந்துருக்காங்க அவங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எ ரோடு, ஒரு கார்னர். அது இந்த பிளே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈவினிங்கில் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பூட்ஸை உட்காந்து கைட்டிட்டு அதுலேருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கார். அடுத்ததாக யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாட்மீர். ஸோ விளாட்மீர் வாக்ஸ் வித் ஷார்ட் stiff strides with the legs apart as he is suffering from enlargement of prostate gland. So the walk reminds us of Charlie Chaplin. ஸோ எல்லாருமே சார்லி சாப்ளின் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலை வந்து இப்படி அகட்டி வச்சு நடந்து வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விளாட்மீர் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ அதாவது கிட்ட வந்துட்டார். ஸோ கிட்ட வந்துட்டு அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஈஸ்ட்ரகன் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து அவருடைய பூட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறாரு. விளாட்மீர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய ஹேட், அவர் தலையில் போட்டிருப்பார் இல்லையா, அவர் ஹேட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் அதே மாதிரி சும்மா தட்டி பார்ப்பார், அதுலேருந்து ஏதாவது இருக்குது அப்படின்னு. அதில் ஒன்றும் இல்லை, பட் இவங்க 2 பேரும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் ஒரு வேலையை செய்கிற மாதிரி அவங்கள காமிச்சிக்கிறாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ பேச ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து விளாடிமிர் வந்து ஈஸ்டகன் கிட்ட கேட்குறாரு, நேற்று நைட்டு நீ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க, எங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஈஸ்டகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு டிச்சில் தங்கியிருந்தேன், பட் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னை அடிச்சிட்டாங்க. ஸோ ஈஸ்டகன் சேஸ் he has been beaten by some people. ஸோ ஹியர் திஸ் beaten signifies the eternal human suffering. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு எங்கேயா இருந்தாலும் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், கஷ்டமே இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்டகன் சேஸ் he has been beaten by some people அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் சொல்கிறார், விளாடிமிர் சஃபர்ஸ் ஃப்ரம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அண்ட் gives the urge to pause water every few minutes. எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சில டிசீசஸ்லாம் இருக்குது, நானும் ப்ராப்ளம்ஸோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the plot moves to the biblical plane when Vladimir tells the story of two thieves in Bible to ஈஸ்டகன். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுறாங்க. ஏன் வெயிட் பண்ணுறாங்க, யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியாது. அப்போ சொல்கிறாங்க, கொடாட் இன்னைக்கு வருவாரா. கொடாட்னா யார், அது இதுக்கு முன்னாடி அவங்க யாரும் பார்த்ததும் கிடையாது. ஸோ அவர் வருவாரா, அவர் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடம் கரெக்டான இடம் தானா, அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டாங்க. இப்போ உடனே ஈஸ்டகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ விளாடிமிர் கொஞ்ச நேரத்தில் நீ தூங்கிட்ட அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் தனியாக இங்கே என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது, நீ எழுந்துருன்னு சொல்லி அவர் எழுப்பி விட்டுறாரு. எழுப்பி விட்டுட்டு இப்போ திரும்ப வந்து பைபிளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்டகன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பைபிள்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக்கல் கலர்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விளாடிமிர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டோரிஸ் பற்றி சொல்கிறார். 2 தீவ்ஸை பற்றின சில ஸ்டோரிஸஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஜீசஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ one thief was saved and the other was damned அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது இப்போ எதுக்கு அவங்கள பற்றியெல்லாம் பேசுறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸே வந்து சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஏன் நாம் இங்கே வெயிட் பண்ணணும், ஸோ இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது பேசாமல் இந்த மரத்தில் தொங்கலாமே, அதாவது நம்ம போய் ஹேங் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்குறாங்க. ஸோ விளாடிமிர் அண்ட் ஈஸ்டகன் டிசைட் டு கமிட் சூசைட். The situation turns humorous when they urge each other to commit the suicide first. ஸோ இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சூசைட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ சூசைட் பண்ணும்போது கூட யார் ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடுது. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டில் இப்போ அங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போசோ. ஸோ போசோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a local landlord who is proud and pompous. ஸோ இவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் தான், a local landlord. அதாவது ஆனால் இவர் வந்து ரொம்ப கெத்தானவர், தனக்கு வந்து எல்லா விஷயங்களுமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவர். இப்போ இவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட ஒருத்தர் வராங்க, தட் இஸ் லக்கி. லக்கி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவ் ஆஃப் போசோ. ஸோ போசோ வரும்பொழுதே லக்கியை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு கயிறு கட்டி தான் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வருவார். ஓகேவா, சாதாரண நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஒரு அனிமல் மாதிரி தான் போசோ வந்து லக்கியை ட்ரீட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ லக்கியோட ஹேண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போசோ உட்காரறதுக்கான ஒரு சேர், அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கான சில சிக்கன் பீசஸ், இதெல்லாமே வந்து ஒரு பாக்ஸஸ் மாதிரி கையில் சேர்லாம் வச்சுக்கிட்டு அது கூட்டிகிட்டு வராரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லாமல் ஒரு அனிமல் மாதிரி தான் போசோ வந்து ட்ரீட் பண்ணுறாங்க லக்கியை. ஸோ வீப்பிங் ஆல்வேஸ் இன் பெயின் அண்ட் கெட்ஸ் டிஸ்கார்டட் த போன்ஸ் ஆஃப் சிக்கன் ஃப்ரம் போசோ. ஓகே, போசோவுடைய உணவு பார்த்தீங்கன்னா சிக்கன்ஸ், அது சாப்பிட்டுட்டு அந்த மீதமாகக்கூடிய எலும்பு துண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு துண்டுகளை தான் வந்து லக்கி கிட்டே கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போசோ வந்து அந்த சிக்கனை சாப்பிட்றாரு, அந்த எலும்பு துண்டுகளை வந்து யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டகன் கேட்குறாரு. ஸோ ஈஸ்டகன் வந்து எனக்கு பசிக்குது, நான் வந்து இந்த எலும்பு துண்டுகளை எடுத்துக்கவா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் வந்து போசோ சொல்வார், இது வந்து லக்கிக்கு சொந்தமானது, அதனால லக்கி வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது கெட்ஸ் டிஸ்கார்டட் போன்ஸ் ஆஃப் சிக்கன் ஃப்ரம் த போசோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஈஸ்டகன் போயிட்டு கேட்பாங்க, பட் ஈஸ்டகன் வந்து தரமாட்டாங்க, சாரி
லக்கி வந்து அதை தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலாக லக்கியும் என்ன பண்ணிடுவாங்க, இவரை வந்து அடிச்சிடுவாங்க, ஈஸ்வரகனை அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரகன் பசிக்குதுன்னு சொன்னப்போ விளாடிமிர் வந்து தன்னுடைய பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டர்னிப் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கேரட் வச்சுருப்பாரு. அந்த கேரட் எடுத்து ஈஸ்வரகனுக்கு கொடுப்பார். ஸோ இப்போ இந்த அடித்தாங்க இல்லைங்களா, ஸோ அவனுக்காக பாவப்பட்டாங்க, லக்கி வந்து இந்த அளவுக்கு இதுவாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் போசோ வந்து சொல்கிறார், The tears of the world are a constant quantity for each one who begins to weep. Somewhere else another stops. ஸோ என்னதான் வந்து மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலாக இருந்தாலும் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். போசோ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 இயர்ஸாக அவர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ஸ்லேவாக தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து அவர் சரியாக எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கியை வந்து சேல் பண்ண போகிறேன், வேறு யார்ட்டையாவது நான் வந்து சேல் பண்ண போகிறேன், அதுக்காக தான் நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கி வந்து ரொம்ப அழுவார். நான் இத்தனை வருஷம் அவர் கூட இருந்தும் நான் என்னை வந்து அவர் திரும்ப விற்கிறதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் விளாடிமிருக்கும் ஈஸ்வரனுக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்கியை வந்து ஏதாவது என்டர்டெயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ லக்கி என்டர்டைன்ஸ் எவ்ரி ஒன் பை ப்ரெசென்டிங் எ ஃபன்னி டான்ஸ். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி வந்து தன்னோட தலையில் ஹேட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேட்டை வந்து அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி விளாடிமிர் வந்து ஹேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்கியோட தலையில் போடுவாங்க. போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்பீச் பார்த்திங்க அப்படின்னா அவர் ரொம்ப கடகடன்னு பேசிக்கிட்டே போவார். அது வந்து அவங்களுக்கு யாருக்குமே புரியாது, என்ன சொல்ல வராருன்னு கூட தெரியாது. பட் ஆக்சுவலாக அந்த ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹி ப்ரெசன்ட்ஸ் எ லாங் தாட் ப்ரொவோக்கிங் மோனோலாக். அதாவது, we are told God exists and loves you, yet we cannot be sure. ஸோ கடவுள் ஒருத்தர் அப்படி இருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. we are told God exists and loves you, but yet we cannot be sure. யாராவது கடவுளை நேரில் பார்த்துருக்கோமா? இல்லை. அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்கார். நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். We work, play, apply our logic, at none of these activities can avoid the decay and death. ஓகே, ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களும் பிறக்குது. அப்போ இந்த பிறப்புன்னு ஒன்று இருக்கும்பொழுது அங்கே இறப்பும் வருது. இது வந்து ரெகுலராக ரொட்டீனாக ஒரு ஆக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இந்த மரணத்தை நிறுத்தக்கூடிய சக்தி அது யார்கிட்டையுமே இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் அதை நிறுத்துறாங்க, அதை தடுத்து நிறுத்துறாங்கன்னா தானே கடவுள். அப்போ அந்த கடவுள் இங்கே இருக்காரான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். none of these activities can avoid the decay and death. So the physical world of earth, water, fire and air is indifferent to man. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே என்ன இருக்குது, மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். No matter how hard we try, we cannot make the sense of life and the fact that we all are going to die. ஸோ என்ன நடந்தாலும் என்ன பண்ண போகிறது கிடையாது, எதையுமே மாறப்போகிறது இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே இறப்பு ஒரு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து விளாடிமிருக்கும் ஈஸ்வரனுக்கும் போர் அடிச்சிருச்சு. உடனே அவர் ஸ்பீச் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் தலையில் இருக்கிற ஹேட்டை கைட்டணும். இப்போ விளாடிமிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹேட்டை வந்து தள்ளி விட்டுருவார். ஸோ தள்ளி விட்டதுக்கு அப்புறமா லக்கி வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போசோ அண்ட் லக்கி அவங்க வந்து சரி நான் லக்கியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஸ்டேஜை விட்டு போயிடுவாங்க. இப்போ யார் அங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எ மெசஞ்சர் பாய். ஸோ எ மெசஞ்சர் பாய் அரைவ்ஸ் வித் எ மெசேஜ் ஃப்ரம் Godot. ஸோ Godot வில் கம் டுமாரோ. ஸோ Godot வந்து நாளைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பாய் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த பாய் யார், எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் ஏ மெசேஜ் ஃப்ரம் Godot கிட்டேருந்து வராரு. Godot யார், எதுக்காக நாம் அவருக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு வருவாரா, அப்போ நாளைக்கு நம்ம வரணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்வரன் சைஸ் ஆஃப் வி கோ அகெயின்
அப்போ நம்ம போயிட்டு நாளைக்கு திரும்ப வரணுமா, நாம் நாளைக்கு வரணுமா அப்படின்னே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் 1 முடியுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 ஆரம்பிக்குது. ஸோ ஆக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா அதே இந்த சேம் பிளேசஸ் தான் காமிக்கிறாங்க. The leafless tree in Act 1 has 4 or 5 green leaves. ஸோ ஃபஸ்ட்டு சீன் ஆக்ட் 1ல் பார்க்கும்போது லீஃப்லெஸ் ட்ரீன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 or 5 ஒரு 4 அல்லது 5 இலைகள் துளிர் விட்டுருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் த சீசனல் சைக்கிள் அண்ட் த பேசேஜ் ஆஃப் டைம். அதாவது காலங்கள் ஒரே மாதிரியே இருக்கிறது கிடையாது, காலம் மாறுது. ஸோ அப்போ மாறும் போது நம்மளும் நம்மளோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அப்படி இதை வந்து டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக காமிக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீன் லீவ்ஸ் ஆக்ட் 2ல காமிக்கிறாங்க. ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு விளாடிமிர் அண்ட் ஈஸ்டகன் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்காவது வந்து கொடாட் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலன்னா நாளன்னைக்கு வரலாம். ஸோ இப்படியே நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசாமல் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம்னா நேற்று போசோவையும் லக்கியும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்கள மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போசோவா வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ஈஸ்டகன், லக்கியாக வந்து விளாடிமிர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே இப்போ திரும்ப வராங்க. போசோவும் லக்கியும் ஸ்டேஜ்க்கு வராங்க. இப்போ எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போசோ இஸ் பிளைண்ட் அண்ட் லக்கி இஸ் லீடிங் போசோ. போசோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கண் பார்வையற்றவராக வராரு. அவரை கூட்டிகிட்டு வர்றது யார், லக்கி. ஸோ அப்போ வந்து விளாடிமிர் வந்து கேட்குறாரு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கண் பார்வை இழந்துட்டேன். எப்படி இழந்த தெரியல, திடீர்னு எல்லாம் கண் பார்வை இழந்துச்சு, எங்களை ஞாபகம் இருக்கு, அவங்கள ஞாபகம் இல்லை அப்படின்னு. இல்லை நேற்று தானே இங்கே வந்தீங்க அப்படின்லாம் வந்து நேற்று என்னென்ன நடந்துச்சு, இவங்க பேசினாங்களே இந்த மாதிரி லக்கியெல்லாம் கூட வந்து டான்ஸ் பண்ணாங்க, ஹேட் போட்டுட்டு பாருங்க. லக்கி அடிச்சதுனால ஈஸ்டகனோட கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புருவத்துக்கிட்ட காயமாக இருக்குது பாருங்க அப்படின்லாம் வந்து அவரை காமிப்பார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ போசோ சேஸ் லைஃப் இஸ் எ மீர் சீரியஸ் ஆஃப் மீனிங்லெஸ் ரெப்பிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். Journey from the worm to the tomb is full of miseries. ஸோ மனிதனுடைய வாழ்க்கை journey from worm to the tomb. ஸோ wormனா கருவறை, tomb அப்படின்னா கல்லறை, கருவறை முதல் கல்லறை வரை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மிசரிஸ் ப்ராப்ளம்ஸாகவே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லக்கியை பற்றி கேட்பாங்க. லக்கி வந்து நேற்று நல்லா அவ்வளோ ஒரு பெரிய மோனோலாக் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா. ஸோ லக்கி என்னாச்சு, லக்கி ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லக்கிக்கு வந்து அதாவது அந்த குரல் வளம், அவர் ஊமையாயிட்டார், அவரால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து கீழே விழுந்துருவாங்க. அந்த கீழே விழுந்தது ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விளாடிமிரை வந்து அப்புறம் தூக்க சொல்லுவாங்க. திரும்ப விளாடிமிரும் கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு காமிக் சீன்ஸஸ் அங்கே போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண தரையில் தான் விழுந்திருப்பாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு மேலே எழுந்துச்சு, பரவாயில்லையே நான் எழுந்துட்டேன், அப்போ மக்களால் பிரச்சனைகள்லேருந்து என்ன பண்ண முடியும், மீள முடியும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த இதை வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு குழிக்குள்ளாரந்து விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே மேலே ஏறி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து அதில் இது அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, லைஃப் இஸ் அ மீர் சீரியஸ் ஆஃப் மீனிங்லெஸ் ரெப்பிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஜேர்னி ஃப்ரம் த வார்ம் டு த டாம்ப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதை சொல்லிட்டு திரும்பவும் போசோவும் லக்கியும் அந்த ஸ்டேஜை விட்டு போயிடுறாங்க. Just like the Act 1, a messenger boy comes to the stage with the same message. திரும்ப அந்த மெசேஞ்சர் பாய்ஸ் வரான், திரும்ப அதே சேம் மெசேஜஸ் சொல்கிறோம். கொடாட் வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் கேட்குறாரு விளாடிமிர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய் கிட்டே கேட்பார், நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் கொடாட் கிட்டேருந்து வரேன் அப்படின்னு சொன்னால் கொடாட் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கொடாட் அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட். ஸோ காடை வந்து இப்போ காட் வருவாரா நேரில் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடாட்க்கு வந்து பியர்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விளாடிமிர் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார்.
ஸோ இப்போ அதே சொல்கிறோம், அவங்க போயிட்டு வாங்க. ஸோ விளாடிமிரும் ஈஸ்வரன் நாம் இன்னைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப வந்து அந்த ஸ்டேஜை விட்டு அவங்க போக மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாட் தான் இது. நாம தான் என்ன பண்ணிக்கணும், நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் த குடாட். ஸோ இது வந்து வெயிட்டிங் ஃபார் த குடாட் இஸ் எ ட்ராஜிக் காமெடி. சரிங்களா? ஸோ இதில் வந்து ட்ராஜிக் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விளாடிமிர் அண்ட் ஈஸ்வரன் 2 பேருமே வந்து சூசைட் அட்டன் பண்ண போவாங்க இல்லைங்களா. பட் ஆனால் அவங்க இறக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மரத்தில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம். அந்த அந்த ஒரு லீஃப்லெஸ் ட்ரீன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஹேங் போயிட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுவாங்க. ஆனால் அது கீழே விழுந்துரும், அந்த பிரான்ச் அந்த கிளை வந்து கீழே விழுந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு நல்ல கயிறாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரும் இறக்கலை இல்லையா அதில். ஸோ அப்படியே அவங்க முடிஞ்சு போகுது. Tragedy of being aware of one's own self that will undergo the decay and destruction. Okay, so the situation is presented comically by Vladimir's Charlie Chaplin walk, funny dialogues, monologues, games, etc. So இதெல்லாமே இருக்கிறதுனால தான் அதை வந்து காமெடின்னு சொல்லும். சரிங்களா? ஸோ அந்த சூசைட் அட்டன் பண்ணுறதுனால அதை ட்ராஜடியாக கொண்டு போயிருக்கலாம். பட் அது சூசைட் ஆகலை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால அதை ட்ராஜிக் காமெடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த குடாட் பிலாங்ஸ் டு த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட். ஸோ இது என்ன பிளே அப்படின்னு கேட்பாங்க. அப்சர்ட் பிளே அப்படி இல்லைன்னா திஸ் பிலாங்ஸ் டு த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட். ஸோ இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். டாக்ஸ் அபவுட் irrational nature of life. So human beings are born without asking to be born and they die without seeking to die. அதாவது நாம் வந்து இந்த உலகத்தில் பிறக்கணும், நான் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கிறோம், நான் இங்கே தான் இந்த வீட்டில் தான் பிறக்கணும் அப்படின்னு நாமெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம இங்கே பிறக்கிறது இல்லை. அதே மாதிரி நான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிடுச்சு, அதனால் நான் இப்போ இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் இறக்க போகிறதில்ல. அப்போ ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோங்கிறதும் இங்கே வந்து நிலையானது கிடையாது, இறக்குறதும் நிலையானது கிடையாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The human beings are born without asking to be born. நான் இங்கே தான் வந்து பிறக்கணும்னு சொல்லி அவங்க பிறக்கலை. And they die without seeking to die. நான் இறந்தே ஆகணும்னு நினச்சி அவங்க இறக்கலை, அது தானாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் த குடாட் இஸ் அன் எக்ஸென்ஷியலிஸ்ட் பிளே. ஸோ இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் 1 mark. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த்ரோன் இன் டு த வேர்ல்ட் ஆஸ் எ டிசீஸ்ட் அனிமல். The fact that they are conscious is their disease. The constant and the futile waiting for the Godot shows the humanity's vain hope for salvation. ஸோ கடவுள்னு ஒருத்தர் வரப்போகிறதே கிடையாது, ஆனால் வருவார் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நாம் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ the way Vladimir and the Eastern passes the times shows the utter meaninglessness of life and the struggle. ஸோ அவங்க 2 பேருடைய அந்த கான்வர்சேஷன்ஸ், அவங்க நடந்துக்கிற விதம், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, மக்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் த தீம். ஸோ இதில் தீம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரே ஒரு திங் தான், டைம். ஸோ இந்த நேரம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, கடந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The subject of the play is not Godot but waiting, which is an important aspect of human condition. It is only while waiting we can experience the passage of time. ஸோ அவர் வருவார், அப்படி வருவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஒரு உடலை கொடுத்துட்டார், அறிவை கொடுத்துருக்காரு, அதை வச்சு நாம தான் நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணுமே தவிர, நான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறேன் அதனால கடவுளே நீ வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கூப்பிட்டுட்டே இருந்தால் கடவுள் வரமாட்டாரு, நம்மளுடைய காலங்கள் தான் வீணாக போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த பிளே வெயிட்டிங் ஃபார் த குடாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.